இந்த கொஸ்டின் பாருங்க. சால்வ் p ஸ்கொயர் ப்ளஸ் x ப்ளஸ் ஒய் மைனஸ் 2y பை எக்ஸ் இன்ட்டு p ப்ளஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு பெரிய ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் ஒன்றுது என்னது, சொல்யூஷன் போட்டு given இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதி 1 அப்படின்னு ட்ரீட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்குது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். என்னது, ஃபஸ்ட்டு டேர்மு p ஸ்கொயர், அடுத்து p, அடுத்து தேர்டில் p இல்லாமல் இருக்கும், அதாவது கான்ஸ்டன்ட். இப்படி இருந்தால் அடுத்த லைன் என்ன எழுதுவோம், திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கா. என்ன ஃபார்ம்ப்பா, a x ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்து இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணி நம்ம a b c வேல்யூ கொண்டு வந்துடலாமா. உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன், இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இப்படி இருந்துச்சுன்னா இதோடைய சொல்யூஷன் தெரியும். என்ன இருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதுதான் சொல்யூஷன். இப்போ நம்ம இங்கே கிவன் ஈக்குவேஷனில் ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்ன, சி வேல்யூ என்னன்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். ஏ வாட் இஸ் ஏ, ஏ எங்கே இருக்குது, பி ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் ஏ. ஒன்றா, 1. பி வேல்யூ என்னது, இந்த பியுடைய கோஎஃபிஷியன்ட்டு. இதெல்லாம் சேர்ந்தது என்னது, பி. கரெக்டாக பார்த்தது எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் 2y பை எக்ஸா. அடுத்தது சியா, சி என்னப்பா, இதெல்லாம் சேர்ந்தது சி. xy plus y square by x square minus y minus y square by x. நம்ம இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்னென்ன வேல்யூ வேணும், ஏபிசி வேல்யூ வேணும், அதை கொண்டு வந்துட்டோம். இது இல்லாமல் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை முடிச்சுக்கலாமா. இந்த ஸ்டெப்பு முடிச்சிட்டோம்னாவே நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சம்ம. இதில் என்னென்ன வேல்யூஸ்லாம் வேணும் எனக்கு, ஏபிசி இருக்குது, பி ஸ்கொயர் நான் பார்க்கணும்ல, இதிலேருந்து பி ஸ்கொயர் பார்த்தேன். ஏ தேவையில்லை, ஏ ஸ்கொயர் பண்ணாலும் எதாக இருந்தாலும் ஏ வேல்யூ ஒன்றுங்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நான் பி ஸ்கொயர்னா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறதானே. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை ஒரு டேம் ஆகும், இதை ஒரு டேம் ஆகும் எடுத்து. உங்களுக்கு ஃபார்முலா தெரியுங்களா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னப்போ, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரா. இப்போ இங்கே இதுதான் ஏ, இது பி. இப்போ சொல்லுங்கள் என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரா, ஏ ஸ்கொயருங்கிறப்போ அடுத்து என்னது மைனஸ் 2abயா, 2abனா எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2y பை எக்ஸ். அடுத்து என்ன வரும், ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2y பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சரி, இப்போ இதை அப்படியே வச்சு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா. இப்போ இதை மட்டும் பாருங்களேன், ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா நான் வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா. இப்போ முடிச்சு அடுத்து இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண என்ன வரும், ஃபஸ்ட்டு இந்த 2 மைனஸ் 2x, இங்கே ஒரு 2y இருக்குது,
இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா -4xy/xன்னு வரும். புரியுதா அது? அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுங்க. -2 × y -2y, இங்கே ஒரு 2y இருக்குது. ஸோ என்ன வரும்? -4y²/x. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா we get 4y²/x². இப்போ இந்த ஈக்குவேஷன் எதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். எக்ஸு கேன்சல் ஆகிடுமா? வேறு ஏதாவது டைம் கேன்சல் ஆகுதா? 4y²/x². இங்கே 4y²/x. இல்லை சார், அடையாளமா மைனஸில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது. எந்த இருக்குது? இந்த ஒன்று அப்படியே இது ஒன்று அடிச்சு விட்டு கீழே எக்ஸ் மட்டும். எந்த ஸ்டெப் சொல்கிறீங்க? இதை வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்ப்பா. -2 × x -2x. இதை பண்ணோம்னா -4xy/x. ஓகேவா? அடுத்து இதை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். -2y வருது, இங்கே 2 வருது. -4y²/x. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? b² முடிச்சிட்டோமா? b² தானே இப்போ நேரம் சால்வ் பண்ணியிருக்குது. b². அப்புறம் 4ac வேணும்ல, 4ac பார்ப்போம். 4 × a × c. a வேல்யூ எனக்கு 1ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் 4 போட்டுக்கிறேன். a வேல்யூ 1, அதனால நான் எழுதலை. c என்ன? இது அப்படியே எடுத்துடுவா. x y + y² x² - y y² x. இப்போ அடுத்து அப்படியே இந்த 4 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். இப்போ எப்படி வரும்? 4xy + 4y² x² -4y. அடுத்து உள்ள இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா -4y²/x. இப்போ b² - 4ac பார்க்கணும். இதில் இருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். b² இருக்கா? அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். x² + 2xy + y² -4y -4y. இங்கே -4y²/x. இங்கே +4y²/x². அடுத்து கீழே இந்த டேம் அப்படியே எடுத்து இங்கே எழுதிடுறேன். 4xy + 4y²/x² -4y -4y²/x. அதாவது இந்த டேர்ம்னா அப்படியே எடுத்து எழுதியாச்சு. b² -4ac. இப்போ இது ப்ளஸ்லாம் மைனஸாக மாறிடுமா? b² டேர்ம் மட்டும் இங்கே எழுதிட்டேன். இந்த 4ac மட்டும் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் நான் ஒரு மைனஸை கொண்டு வரணும். சப்ராக்ட் பண்ணுறப்ப சிம்பிள்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும்ல. இங்கே மைனஸ் ஆயிரும், இங்கே மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. டேர்ம்ஸ் ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறேன். x² இருக்கா? இங்கே x² எதுவுமே இல்லை, அதனால் அதை அடுத்து அப்படியே எடுத்தேன். x². அடுத்து இங்கே 2xy இருக்குது, இங்கே -4xy இருக்குது. இப்போ ரெண்டையும் இது பண்ணோம்னா என்ன வரும்? -2xyன்னு கிடைக்குமா? இப்போ இந்த பார்ட் ஓவர் ஆயிடுச்சு. அடுத்து y² இருக்குது, இங்கே y² இல்லையா? -4y² +y² போட்டு. அடுத்து இங்கே என்ன இருக்குது? -4y இருக்குது, இதில் +4y கேன்சல் ஆயிரும். அடுத்து -4y²/x. இங்கே +4y, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கே 4y²/x², இங்கே -4y²/x², ரெண்டும் கேன்சல் ஆகிடும். எல்லாமே கிடைச்சிருச்சா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? இது என்ன ஃபார்மில் இருக்குன்னு பாருங்கள்.
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இது எக்ஸ்பாண்ட் பண்ண அந்த டேர்ம் கிடச்சிருமா? நம்ம எய்ம் என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தான் பார்க்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தான் இங்கே ஸ்கொயர் ரூட்டு பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் பார்க்குறப்ப இதுவும் அதுவும் கேன்சல் ஆகிடுமா? நமக்கு வெறும் எக்ஸு மைனஸ் ஒய் மட்டும் கிடச்சிரும். எதுடைய வேல்யூ இது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac உடைய வேல்யூ. இப்போ நம்ம நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம், ரெண்டு வேல்யூ வரும். அதுக்கு பதிலாக dy/dxன்னு போட்டு சமம் முடிச்சிடும். இது வரையும் புரியுதுல்ல? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ மைனஸ் பி என்னப்பா? எக்ஸ் மைனஸ் இந்த டேர்ம் தானே, எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2y பை எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இது என்ன பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய் தான் 2a 2 மட்டும் வரும். இப்போ அதை அப்படியே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வாங்க. ஆட் பண்ணோம்னா என்ன ஒரு மைனஸ், இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய்க்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் உள்ளே கொண்டு போய் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் 2y பை எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் டிவைடட் பை 2. ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். அடுத்து இங்கே சப்ராக்ட் பண்ணலாம். மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2y பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிரிச்சுட்டேன். இப்போ ஆட் பண்ணுறப்ப இந்த எக்ஸ் இது கேன்சல் ஆகிடுமா? மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் ஒய் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன வரும்? மைனஸ் 2y ப்ளஸ்ஸு 2y பை எக்ஸ் வருமா? இந்த 2 இருக்குல்லப்பா, இந்த கீழே ஒரு 2/2 வரும். நான் நியூமரேட்டருக்கு மட்டும் ஆட் பண்ணிடுவேன். பை 2 போடணும், நியூமரேட்டருக்கு மட்டும் போட்டணும். ஏன்னா போட்டுக்கணும் பை 2. இப்போ அடுத்து இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம போடக்கூடிய 2 வந்து காமன் பார்த்துக்கணும். இப்போ இதில் 2 ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணுன்னு என்ன வரும்? 2 ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சுன்னா வந்துடுமா? மைனஸ் ஒய், அதாவது மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸு அப்படின்னு வரும். இல்லைன்னா இதை ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எடுக்கணும். ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது என்னது? பி, ஒரு வேல்யூ. சரியா? இதே மாதிரி இந்த சைடு இங்கே இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிருங்க. அடுத்த ஸ்டெப்பில் இந்த இடம் மைனஸ் எக்ஸ்னு மாறிடும், இந்த இடம் ப்ளஸ் ஒய்யாக மாறிடும். இப்போ ஒய் கேன்சல் ஆகிடும். மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் 2x, இங்கே ப்ளஸ் 2y பை எக்ஸு ஹோல் டிவைடட் பை 2. எல்லாத்தையும் 2 கேன்சல் பண்ணிடலாம். 2 கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் இந்த மாதிரி வரும். நம்ம பாசிட்டிவ் டேர்ம் முன்னால் எழுதிட்டு ஒய் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸு திஸ் இஸ் ஆல்சோ பி. இப்போ அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு தெரியும். பிக்கு பதில் என்ன போடுவோம்? டிஒய் பை டிஎக்ஸா? இதுலையும் டிஒய் பை டிஎக்ஸ் போடணும், இதுலையும் டிஒய் பை டிஎக்ஸ் போடணும். போட்டு 2 ஆன்சர் வரும். ரெண்டையுமே வந்து மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட்டாக ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா அதோட கேஸ் போகும். இதை போடுவோமா? P is equal to dy by dx y by x minus y. ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இங்கே dy by
dx y by x minus x ஆ இப்போ இதில் இந்த எக்ஸை இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா எப்படி மாறும் y மைனஸ் xy பை எக்ஸ்ன்னு வந்துடுமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு சார் ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே dy பை dx. இப்போ எக்ஸ் டேர்ம் நியூமரேட்டரில் ரெண்டுலேயுமே ஒய் காமனாக இருக்கா ஒய்யை எடுத்துடலாமா இப்போ 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாமா இதை இங்கே எக்ஸ் மட்டும் வருமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு dy பை dx. இப்போ நம்ம எக்ஸ் டேர்ம் தனியாக பிரிச்சுருவோம் ஒய் டேர்ம் தனியாக பிரிச்சுருவோம். இதில் இந்த dx இங்கே கொண்டு வந்துடுவோமா dy by y dy by y which is equal to 1 minus x by x into dx. புரியுதா நான் எக்ஸ் டேர்ம் தனியாக கொண்டு வந்தாச்சு ஒய் டேர்ம் தனியாக கொண்டு வந்தாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம் இன்டகிரேட். ஸோ இன்டகிரேட் பண்ணுறப்ப இன்டகிரேஷன் இதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாமா இதை 1 by x dxன்னு பிரிச்சுருங்க. அதாவது இதை அடுத்து மைனஸை போட்டு எக்ஸ் பை எக்ஸ்ன்னு போடுவோம் எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும் வெறும் dx மட்டும் வருமா. இதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும் லாகு இதை இன்டகிரேட் பண்ண லாக் எக்ஸா இங்கே என்ன வரும் பார்த்து சொல்லு. ஓகேவா லாக் எக்ஸ். அடுத்து இதை டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ண என்ன வரும் எக்ஸா ஒரு மைனஸ் இருக்குது எக்ஸு ப்ளஸ்ஸு சி சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறோம்னா இதை இந்த சைடு கொண்டு இப்போ லாகு ஒய் மைனஸ் லாக் எக்ஸ்ன்னு வரும். அதாவது இந்த லாக் எக்ஸை இந்த சைடு கொண்டு போயிடுறேன் லாக் ஒய் மைனஸ் லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. லாக் ஏ மைனஸ் லாக் பி எப்படி எழுதலாம் லாக் ஏ பை பின்னு எழுதலாமா. அப்போ இதை என்ன போடுறோம்னா லாக் ஒய் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. சரியா இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் சொல்லுப்பா இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் இப்போ நம்ம ஜென்ரலாக இன்டகிரேஷன் பண்ணுறப்ப ப்ளஸ் சீன் போட்டு சால்வ் பண்ணிடுவோம். இப்போ இங்கே வந்து நம்ம லாக்னு அப்பியர் ஆகிருக்கு. அதாவது ஒரே ஒரு ரெண்டு லாக் டேர்ம் வந்ததுனால நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா சீன் போடுறதுக்கு பதிலாக லாக் சீன் போட்டு இங்கேயும் லாக் சீன் சீனு ஜென்ரல் ஃபார்ம் வந்து இன்டகிரேட் பண்ணுறப்போ ஒரு கான்ஸ்டன்ட் சி லாக் வர்றதுனால நான் லாக் சி. இப்போ இதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவோம் லாகை கேன்சல் பண்ணுறதுக்கு எக்ஸ்போனன்சியல் ஃபங்க்ஷன் உள்ளே கொண்டு வருவோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஈயும் லாகும் கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒய் பை எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே இ பவர் மைனஸ் எக்ஸா இதில் ஈயும் லாகும் கேன்சல் ஆயிரும் ப்ளஸ் சியா ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் இதை மல்டிப்ளை பண்ணி கூட எழுதிடலாம். சரியா இது மாதிரி டைப் ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் இஸ் நாட் யூனிக். நான் வேறு மெத்தட் ஃபாலோ பண்ணேன்னா வேறு ஆன்சர் வரும். இப்போ நீங்கள் இதையே வந்து இந்த மாதிரிலாம் கொண்டு வராமல் இப்படியே வச்சுக்கிட்டு லாக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி மாற்றாமல் நம்ம லாக் எடுக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வெறும் ஒய் மட்டும் வருமா இங்கே இதை ப்ளஸ்ன்னு போட்டுட்டு சப்போஸ் ப்ளஸ்ன்னு போட்டுட்டு இங்கே -1 போட்டாலும்
என்ன மாதிரி போட்டாலும் இங்கே y by x இதில் மைனஸ் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சாரி இ பவர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் இதே ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நான் இந்த லாக் சி இந்த சைடு கொண்டு போகிறேன். மைனஸ் லாக்ஸ் மைனஸ் லாக் சி அந்த சைடு வருமா? மைனஸ் லாக் சி வந்தா வேற வரும்ல. இது விட்டு இதை நான் லாகு ஒய் பை எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். என்னப்பா ஃபஸ்ட்டு இந்த லாக் சி அந்த சைடு கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. மைனஸ் லாக் சின்னு வந்துடுமா? அதுக்கப்புறம் மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஏவாகவும் இதை மட்டும் பியாகவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது எப்படி வரும்? லாக் ஏ மைனஸ் லாக் பி எப்படி எழுதலாம்? லாக் ஏ பை பின்னு போடலாமா? லாக் ஏ பை பி. அப்போ இதை எப்படி எழுதலாம்? லாக் ஒய் பை எக்ஸு பை சி இப்படி வந்துடுமா? இந்த சைடு மைனஸ் எக்ஸு. இதை எப்படி எழுதலாம்? இந்த எக்ஸு கீழே இறங்குச்சுன்னா ஒய் பை சிஎக்ஸ்ன்னு வந்துடுமா? இப்போ எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது கேன்சல் ஆகிரும். இந்த சைடு இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்கும். இப்போ ஒய்யோடைய வேல்யூ என்ன வரும்? இதை அப்படி இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு சிஎக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ். இதில் ஒரு மெத்தடில் வந்திருக்கா ஆன்சர். இந்த சொல்யூஷன் இஸ் நாட் யூனிக்னு நான் சொன்னதுக்கு ரீசன் இதுதான். நான் சி இந்த சைடே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு சால்வ் பண்ணுறப்ப என்ன ஆன்சர் வந்துச்சு? சி லாக் டேர்ம்ஸ் ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு போயிட்டு சால்வ் பண்ணுறப்ப என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த ஆன்சர் வந்துடுச்சு. இதை நான் ஈக்குவேஷன் 3ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ 4 இன்னொன்று இருக்குல்ல, இந்த இருக்கா, இதை சால்வ் பண்ணணும். இந்த ஒரு சம்மு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டாபிக் கவர் ஆகிடும். இதுவரைக்கும் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து பார்த்தோம் இல்லையா? இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மல்டிபிள்ன்றது அது இது எல்லாமே கவர் ஆகிடும். இப்போ இதை பார்த்து ஓவர் இது சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஒய் பை எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை இந்த சைடு கொண்டு வந்தேன். இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு வாங்க. இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு சிஎக்ஸ் இ பவர் இங்கோட எழுதிக்கணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு சிஎக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸா. இப்போ இது பாருங்கள், இந்த ஃபார்ம் பாருங்கள். ஃபஸ்ட் யூனிட்டில் ஏதோ படித்த மாதிரி இருக்கா? ஃபஸ்ட் யூனிட்டில் ஒன்று படிச்சிருக்கோம். அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு கியூ அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? ஒய்க்கு பக்கத்தில் இருக்க டேர்ம் பி, இங்கே என்ன இருக்கு? ஒய்க்கு பக்கத்தில் இருக்க என்ன டேர்ம் இருக்கு? இதுக்கு பேர் லீனியர் இன் ஒய். இந்த ஈக்குவேஷன் இதுக்கு பேர் லீனியர் இன் ஒய். அதாவது டிஒய் பை டிஎக்ஸு அடுத்து ஒய் இன்ட்டு சம்திங். இதில் அந்த பியும் கியூவும் எப்படி இருக்குன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்கும். அதாவது எக்ஸ் டேர்ம்ஸ் வரும் இதில் பிக்யூவில். இப்போ இதில் ரைட் ஹேண்ட் சைடு இதை கியூன்னு எடுத்துக்கலாம். நம்ம பின்னா என்ன? ஒய்க்கு பக்கத்தில் இருக்கிற டேர்ம் தான் பி. பி வேல்யூ என்ன? மைனஸ் 1 பை எக்ஸ். பி வந்து மைனஸ் 1 பை எக்ஸ் கியூ. இப்போ இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இ பவர் இன்டகிரேஷன் பிடிஎக்ஸ் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? இப்போ இங்கே இ பவர் இன்டகிரேஷன் பிடிஎக்ஸ் பி மைனஸ் 1 பை எக்ஸ் டிஎக்ஸு. அடுத்த ஸ்டெப் இந்த மைனஸை வெளியே கொண்டு வந்துடலாம். 1 பை எக்ஸ் இதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? லாக் எக்ஸா. இந்த மைனஸை இங்கே கொண்டு போயிடலாமா? இங்கே கொண்டு போனோம்னா அடுத்த ஸ்டெப்பில் இன்வர்ஸ்ன்னு மாறிடும். இது கேன்சல் ஆகிரும். இப்போ எனக்கு எக்ஸ் இன்வர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இந்த எக்ஸ் இன்வர்ஸை நான் எப்படி எழுதலாம்? 1 பை எக்ஸ்ன்னு எழுதிடலாமா? இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு? இ பவர் இன்டகிரேஷன் பிடிஎக்ஸ் வேல்யூ 1 பை எக்ஸ்ன்னு கிடச்சிருச்சு.
நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா the general solution is அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டை கொண்டு வந்திருப்போம் அங்கே ஞாபகம் வருதா கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்ன எழுதுவோம்னா y இன்ட்டு e பவர் இன்டகிரேஷன் pdx which is equal to q இன்ட்டு e பவர் இன்டகிரேஷன் pdx dx plus c அப்படின்னு எழுதியிருப்போம் இதில் pq வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது y இன்ட்டு e பவர் இன்டகிரேஷன் pdx வேல்யூ என்னது 1/x ஸோ 1/x equal to இதெல்லாம் தேவையில்லை நினச்சிங்க ஈக்குவல் டு q என்னப்பா minus x q வந்து மைனஸ் எக்ஸ் இ பவர் இன்டகிரேஷன் pdx வந்து 1/x இங்கே dx ப்ளஸ் சியா இதில் எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும்ல இப்போ இது இன்டகிரேட் பண்ண என்ன வரும் வெறும் -1 மட்டும்தான் இருக்குது அதாவது இந்த மாதிரி தான் இந்த மைனஸையும் முன்னால் கொண்டு வந்துடலாம் வெறும் dx ப்ளஸ் சி விட்டு இருக்குமா log x plus log x இல்லைப்பா வெறும் dx தான் இருக்குது எக்ஸ் மட்டும் தானே வரும் இன்டகிரேஷன் dxன்னு என்னது எக்ஸ் ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இங்கே y/x இதோட முடிச்சுக்கலாமா இல்லை வந்து மல்டிப்ளை பண்ணலாம் எப்படி பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணோம்னா y இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸை பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு plus cx அதாவது இதை பண்ணோம்னா இது என்ன சிம்பிளை பண்ணலாமா இப்போ ஆல்ரெடி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்குல்ல இதை கூட இந்த சைடு கொண்டு வாங்க y ப்ளஸ் இது சிம்பிளாக எப்படி எழுதலாம் y ப்ளஸ் x square எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொண்டு வந்துடலாமா ஆல்ரெடி நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு அது என்னன்னா y இஸ் ஈக்குவல் டு சிஎக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு ஒன்று சால்வ் பண்ணியிருக்கோம் இதுலேயும் இதை எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க அப்போ நம்ம இதை எழுத விடனா y மைனஸ் சிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இதையும் மல்டிப்ளை பண்ணி அதாவது ஜஸ்ட் இந்த வேர்டிங்ஸில் எழுதிருங்க ரெண்டுலேயுமே பார்க்குறோம் கான்ஸ்டன்ட் வந்துருச்சு இந்த சொல்யூஷனுக்கு பேர் ஜென்ரல் சொல்யூஷன் இந்த இடத்துல ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு எழுதி ஜென்ரல் சொல்யூஷன் எழுதி y மைனஸ் சிஎக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இந்த டேர்ம் y ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சம் ஓவர்